அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒளிமயமான எதிர்காலம் அமையக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத 4 சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குருவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்களுக்குள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனக்கு குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. 7ல் புதன் சூரியனோடு இணைந்து யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான நீங்கள் சற்று முயற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பலிக்குங்க. எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வார பிற்பகுதியில நிலைமை பாதகமாக இல்லைங்க. கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் பலன் அளிக்குங்க. கௌரவம் கிடைக்க இருக்கு. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. இது மாதிரியான நேரங்கள்ல எந்த ஒரு முன்னேற்றத்திலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வரமை மிஞ்சிய செலவுகள் உண்டுங்க. பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை என்பதால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்டுங்க. முயற்சி செய்யாமல் இருப்பதை விட கவனமாக செய்வதுதான் சால சிறந்தது. 4ஆம் இடத்தில் சனி, ராகு, 6ல் சுக்கிரன், ராசிநாதன் நீச்சம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால நிதானித்து நிச்சயித்து காரியத்தை மாற்றுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது எதிர்பாராத வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பதட்டப்பட வேண்டாங்க. எதிலும் வேகம் காட்ட வேண்டாம். விவேகத்தோடு பொறுமையாக செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் ராகுவினால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. முக்கியமாக குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துள்ள நிலையில சனி பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிறு காரியங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. வருமானம் நல்லபடியாக இருந்தும் கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று வியக்கும் வண்ணம் விரயம் இருக்கும். ஆனால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க
இருக்கு. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதேபோல் இக்காலகட்டங்கள்ல 3ஆம் மற்றும் 4வது வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட இருக்குதுங்க. அதனை எதிர்பார்த்து ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது முன்னெச்சரிக்கையாகுங்க. இல்லை அப்படின்னா பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி வருங்க. அதேபோல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட வரன் அமையும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகக்காரகன் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பல தருணங்கள்ல மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. உடல் உபாதைகளினால் விடுப்பில் செல்ல வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பணிகள்ல சிறு சிறு பிள்ளைகள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசியினர் தங்களுடைய பணிகள் பிறருடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல குறிப்பாக எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய கணக்குகளை சரிபார்த்து பிள்ளை இல்லாமல் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஒரே சீராக இருக்குங்க லாபம். அதே போல் விற்பனை சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் நிம்மதி ஏற்படுங்க. அதே போல் புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையினரை பொறுத்தவரை வருமானம் சிறிது குறைய கொடுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள்ல பல கை நழுவி போகுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் கிரகநிலைகளின்படி நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பது கடினங்க. சற்று கடினமான பொருளாதார நிலையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்படி சமாளிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமான நிலையில சஞ்சரித்தாலும் மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மனதில் குழப்பமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் மேலிடும். பேச்சிலும் உயர்மட்ட தலைவர்களிடம் பழகுவதிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சனி பகவானுடைய அர்த்தாஷ்டக சஞ்சார நிலை வலியுறுத்துகிறது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வழக்குகள்ல சிக்கி கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்தந்த விஷயங்கள் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. அதே போல விருச்சிக ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. தேவையில்லாத கவலைகளும் சபலங்களும் சோர்வும் சோம்பலும் பாடங்கள்ல கவனம் செலுத்துவதை தடை செய்யுங்க. எந்த நபர்களுடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். சக மாணவர்கள் மாணவிகள் ஆகியோர் சொந்த பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. படிக்கும் காலத்தில் படிப்பை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் மனதை செலுத்த வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலையிலேயே எழுந்து படிப்பதும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குங்க. எந்த அளவிற்கு எப்போது கட்டுப்பாடுடன் பாடங்கள மனதை செலுத்துவீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய எதிர்காலம் உயரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக சனியினுடைய தோஷத்தினால் வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் சற்று குறைவாக இருக்கும் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் கிரகங்கள்ல குருவும் சுக்கிரனும் இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே ஆதரவாக இருக்கிறார். குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு
மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயமும் கிடைக்க இருக்கு. வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சக ராசி பெண்மணிகளுக்கு மனதிற்கு இசைந்த நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வியோ அல்லது அங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த ஒரு முயற்சியை செய்வது முன்னரும் அதிகம் யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.